ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு எடாட். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கவுன்சில் மீட்டிங் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு டினரஸ் வந்துட்டு கொல்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நெட்டு வந்துட்டு நான் உனக்கு கெஞ்சி கேட்குற ராபர்ட், நீ வந்துட்டு ஒரு குழந்தையை கொல்றதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அவள் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கா, இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு சொன்னேன், நீ தான் வந்துட்டு கண்டுக்கல. இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாகவே சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு அவள் சாகணும், அவளோட குழந்தையும் சாகணும், ஏன் விசிறியஸ் கூட வந்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்க மற்ற கவுன்சிலர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே நடக்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்துட்டு நெட்டை விட வந்துட்டு அறிவாளி தான். அப்போ நெட்டு வந்துட்டு சொல்கிறான், இதை மட்டும் நீ பண்ண ராபர்ட், வந்துட்டு இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அப்படியா, சரி அப்போனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கட்டும், என் கழுத்து மேலே வந்துட்டு கோடாரி தொங்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு என்னால் வந்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு அது கோடாரிலாம் வந்துட்டு கிடையாது, அது கோடாரி மாதிரி இருக்க ஒரு பிம்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வேரிஸ் வந்துட்டு அது உண்மையிலே வந்துட்டு கோடாரியாக இருந்தால் நான் என்ன இந்த கவுன்சில் மீட்டிங்கில் வந்துட்டு பொய் சொல்கிறேன்னு வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு நீங்கள் வந்து துரோகிங்க பேச்செலாம் வந்து கேட்டு நம்பிட்டு இருக்கீங்க, ஒருவேளை வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்துட்டு போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு வேரிஸ் வந்துட்டு சரி ஜோரா வந்துட்டு என்னை ஏமாற்ற மாட்டான், நம்புங்க மயிலாட், பிரின்சஸ் வந்துட்டு ப்ரெக்னெண்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பொய்யா இருந்தால் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல, ஒருவேளை வந்துட்டு அந்த பிறக்கிற குழந்தை வந்துட்டு ஒரு பொண்ணாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்ல, ஒருவேளை வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு கருவிலே வந்து கலைஞ்சாலும் வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்ல, ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து வந்து இறந்து போயிட்டாலும் வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. அப்ப ராபர்ட் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஒரு ஆணா இருந்து நல்லா ஹெல்த்தியா வளர்ந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு கேட்கறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு அந்த நேரோசி வந்துட்டு வெஸ்டரோஸ்க்கும் எஸ்ரோஸ்க்கும் நடுவில் இருக்க வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை, அவங்க அந்த குதிரையை வச்சுட்டு அந்த கடலை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு அப்போ வந்து அவங்க இங்க வர்ற வரைக்கும் என்ன வாய் மொழி பார்த்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு நீ நினைச்சு பயப்படுற குழந்தை வந்துட்டு அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கு ராபர்ட், ஏகானே வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பிரச்சனையா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு ஓ மை காடு நெட்டு, நீ ஏன் வந்துட்டு இவ்வளவு புடிவாதமா இருக்க, மற்றவங்களுக்குலாம் வா எங்க போச்சு, அந்த முட்டாளுக்கு எப்படியாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு மற்ற கவுன்சிலர்ஸ்லாம் வந்துட்டு சொல்றாரு. அப்போ வேரிஸ் வந்துட்டு நெட்டோட தோல் மேல வந்து கையை வச்சுட்டு எனக்கு வந்து புரியுது உங்களோட வேதனை, எனக்கும் அந்த வேதனை வந்துட்டு இருக்கு, இந்த நியூஸை வந்துட்டு நான் வந்து இங்கே கொண்டுட்டு வந்ததுனால வந்துட்டு எனக்கு சந்தோஷமாலாம் வந்துட்டு இல்லை, ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு வேற வழி கிடையாது, இந்த அரசாங்கத்தோட நல்லதுக்காக வந்துட்டு இது கஷ்டமா இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்றான். அப்போ ரெண்டி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்டராகவே வந்து எனக்கு தெரில, பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த விசேரசியும் அவனோட தங்கச்சியை வந்துட்டு கொண்டிருக்கணும், என்னோட அண்ணன் தான் வந்துட்டு அந்த ஜான் ஆரன் பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட்லி வந்துட்டு சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு கருணை வந்துட்டு தப்பு இல்லை லார்ட் ரெண்ட்லி, நடந்த போர்ல வந்துட்டு சார் பாரிசன் செல்வி வந்துட்டு நம்மளோட ஆட்களை வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு கொன்னாரு, என்னோட நண்பர்களை வந்துட்டு கொன்னாரு, உன் அண்ணனோட நண்பர்களை வந்துட்டு கொன்னாரு, ஆனா அவர் பிடிபட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ரோஸ் போல்டன் வந்துட்டு அவர் வந்து கொல்ல சொன்னான், ஆனா உங்க அண்ணன் என்னமா வந்து சொன்னா, என்னால வந்துட்டு ஒருத்தனோட நேர்மைக்காகவும் அவன் நல்லா சண்டை போடுறான்னு காரணத்துக்காக மட்டும் அவனை வந்து என்னால வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவரோட காயத்துக்கு வந்து மருந்து போடுறதுக்காக வந்துட்டு மேஸ்டர் கிட்ட வந்துட்டு அனுப்பி வச்சான், அப்படிப்பட்ட வந்துட்டு உங்க அண்ணன், அந்த மனுஷன் இப்பவும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு ராபர்ட்டை பார்த்து கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்து கேவலமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இதுவும் அதுவும் வந்துட்டு ஒண்ணு இல்லை, சார் பாரிசன் செல்வி வந்துட்டு கிங்ஸ் கால்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு டினரேஸ் வந்துட்டு ஒரு 14 வயசு சின்ன பொண்ணு தானே, நான் உங்ககிட்ட உன்னை கேட்குறேன் ராபர்ட், நம்ம எதுக்கு ஏரி ஸ்டார்க்கினை எதிர்த்து வந்துட்டு சண்டை போட்டோம், அவன் தேவையில்லாம வந்துட்டு மக்களையும் குழந்தைகளையும் வந்துட்டு கொல்றான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு இல்லை, அதுக்காக வந்து சண்டை போடல, இந்த டார்கெரியன்ஸ் குடும்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அவன் மட்டும்தான் வந்து சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்றான். அப்போ நெட்டு வந்துட்டு யுவர் கிரேஸ், நீங்க வந்துட்டு ரேகா டார்கெரியன் நினைச்சு கூட வந்து பயந்து நான் பார்த்தது கிடையாது, ஆனா இப்ப பிறக்காத ஒரு குழந்தைய நினைச்சு இவ்வளவு பயப்படுறீங்களே, இத்தனை வருஷம் வந்துட்டு உங்களை இவ்வளவு வீக் ஆக்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு போதும் நிறுத்து, இதுக்கு மேல வந்துட்டு ஒரு வார்த்தை பேசாத, நீ வந்துட்டு உன்னோட கிங்கு கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு ஓ நீங்க தான் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு ராபர்ட் வந்துட்டு போதும், நான் பேசி பேசி வந்து டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல வந்துட்டு என்னால வந்து பேச முடியாது, மற்றவங்களாம் வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு ரெண்ட்லி வந்துட்டு அவளை வந்து கொன்னுடலாம் அப்படின்னு வந்து சொல்றான். லார்ட் வேரிஸ் வந்துட்டு கொன்னுடலாம், வேற வழி கிடையாது பாவம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். அதுக்கு சார் பாரிசன் செல்வி வந்துட்டு போர்ல வந்து ஒருத்தவனை வந்து கொல்றதுல வந்துட்டு ஒரு நேர்மை இருக்கு, ஆனா ஒரு குழந்தைய வந்துட்டு அதோட அம்மா வயிற்றுல வந்துட்டு கொல்றதுல வந்துட்டு எந்த நேர்மையும் வந்துட்டு கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து லார்ட் எடாட் கூட தான் வந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் பாரிசன் செல்வி வந்துட்டு சொல்றாரு. அப்ப மேஸ்டர் பைசில் வந்துட்டு அவரோட தொண்டையை வந்துட்டு அப்படின்னு வந்து பண்ணிட்டு
நான் என்னோட நேர்மை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அரசாங்கத்துக்கு மட்டும்தான், அரசர்களுக்கு வந்துட்டு இல்லை. ஒரு காலத்துல வந்துட்டு ஏரிஸ் டார்கெரியனுக்கு வந்துட்டு கவுன்சிலரா இருந்தேன். இப்போ வந்து ராபர்ட்காக வந்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு என்னோட நேர்மை வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கொல்றதுல வந்துட்டு இந்த விருப்பமும் வந்துட்டு கிடையாதா. இருந்தாலும் வந்துட்டு அந்த குழந்தையால வந்துட்டு திரும்ப வந்துட்டு போர் வெடிக்கும்னா வந்துட்டு இதனால வந்துட்டு எத்தனை வீரர்கள் வந்துட்டு இறந்து போவாங்க, எத்தனை ஊர்கள் வந்துட்டு எரியும், எத்தனை குழந்தைகள் வந்துட்டு இறந்து போவாங்க. இந்த ஒரு டினரியஸ் டார்கெரியன் சாகுறனால வந்துட்டு இத்தனை பேர் வந்துட்டு வாழ முடியும்னா வந்துட்டு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பைசல் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு வேரிஸ் வந்துட்டு வாவ், எப்படி வந்துட்டு இவ்வளவு உண்மையை வந்துட்டு இவ்வளவு தெளிவா வந்துட்டு சொன்னீங்க, இட்ஸ் சோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்றான். கடைசியா வந்துட்டு லிட்டில் ஃபிங்கர் மட்டும்தான் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு லிட்டில் ஃபிங்கரை வந்துட்டு பாக்குறாரு. நான் வந்து மூஞ்சியை திருப்பிட்டு, நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்துட்டு அசிங்கமா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு உங்களோட கண்ணை மூடிட்டு உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து பண்ணிடணும். நீங்க வெயிட் பண்றதுனால வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அழகாக போறது கிடையாது. அவளை வந்து கிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்றான். அதுக்கு சார் பாரிசன் செல்மி வந்துட்டு கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எ ஸ்டீல் கிஸ் அப்படின்னு வந்து சொல்றான். சுருக்கமா சொல்ல போனா வந்துட்டு டினேரஸ் வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றான். உடனே ராபர்ட் வந்துட்டு ஓகே வேல் தேர் இட் இஸ், இப்போ என்ன நெட் புரிஞ்சுதா தெரிஞ்சுதா, நீனும் சார் பாரிசன் செல்வி மட்டும்தான் வந்துட்டு தனியா இருக்கீங்க, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு, எப்படி வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொல்றது, யாரு கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு கேட்கறான். அப்ப ரெண்ட்லி வந்துட்டு அதான் சார் ஜோரா இருக்கானே அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு வந்துட்டு வேரிஸ் வந்துட்டு அவன் இருக்கானா, அவன் வந்து இன்னொரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து இப்போ வேஸ்ட் ஒத்ராக்கிக்கிட்டே இருக்காங்க பிரின்சஸ் அந்த குரூப்லாம் வந்துட்டு. இப்போ வந்துட்டு இவன் வந்து கொல்ல ட்ரை பண்ணானா வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவனை வந்து சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு பயந்தே வந்துட்டு செர்ஜோரா வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு நல்ல ஐடியா தான் இருக்குது, ஒரு மருந்து இருக்குது டியர் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லிட்டு, அதை வந்து கொடுத்தோன்னா வந்துட்டு எப்படி செத்து போனாங்கன்னே வந்து கண்டுபிடிக்க முடியாது. டினேரிஸ் வந்துட்டு ஏதோ நேச்சுரலாக வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நினைச்சுப்பாங்க. கால் ட்ரோவுக்கு வந்துட்டு எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேரிஸ் வந்துட்டு சொல்றான். அப்போ மேஸ்டர் பைசில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா வேரிஸ் சொன்னதை கேட்டது வந்துட்டு உடனே வந்து முழிச்சு வேரிஸ் வந்துட்டு ஒரு சந்தேகத்தோட வந்து பாக்குறாரு. அப்ப கிங் வந்துட்டு பாய்சன்ல வந்துட்டு ஒரு கோழையோட ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்துட்டு சொல்றான். அதுக்கு நெட்டு வந்துட்டு ஓ போதும், நான் கேட்டதெல்லாம் வந்துட்டு போதும், போயிட்டு ஒரு வீரன் நினைப்பு அந்த 14 வயசு சின்ன பொண்ணை வந்துட்டு கொல்லுங்க, அதுல வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு நேர்மை இருக்கு. ராபர்ட் நீயே வந்து போ ராபர்ட், நீ தானே ஆணையிட்ட, நீ போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இந்த பொண்ணோட கண்ணை பார்த்து கொல்லு ராபர்ட், கடைசியா அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றான்னு வந்துட்டு கேளு, அட்லீஸ்ட் இதுவாச்சும் வந்துட்டு நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோவம் வருது. ஒயின் குடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பக்கத்துல வந்துட்டு ஒயின் வந்து தீர்ந்து போச்சு, எம்டியா தான் இருக்கு, ஒயினும் முடிஞ்சு போச்சு, எனக்கு பொறுமை வந்துட்டு முடிஞ்சு போச்சு, போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துறான். அப்ப நெட்டு வந்துட்டு நீ தானே சொன்னேன், நீ வந்துட்டு பண்ணி என்னை வந்துட்டு இதுல வந்து இழுக்காத, இந்த காரியத்துல வந்துட்டு நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு சொல்றாரு. இதை கேட்டது வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துல வந்துட்டு என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ராபர்ட்டை வந்து எடுத்து யாருமே வந்து பேசினது கிடையாது. உடனே ராபர்ட் வந்து நெட்டை கை காட்டி நீ வந்து கிங்கோட ஹேண்டு, நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு நீ கேட்கணும், இல்லைன்னா வந்துட்டு நான் சொல்றதை கேட்கிற வேற ஆளை வந்து நான் ஹேண்ட் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு நெட்டு வந்துட்டு ஓ அப்படியா, அந்த புது ஹேண்டுக்கு வந்துட்டு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ஹேண்டு பதவிக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து போட்டிருப்பாங்க சில்வர்ல. அதை வந்து கழட்டி வந்துட்டு ராபர்ட்டோட டேபிள்ல வச்சுட்டு நீ ஒரு நல்ல மனுஷன் வந்து நினைச்சேன், நான் வந்துட்டு ஒரு நல்ல அரசனை வந்துட்டு உருவாக்கியிருக்கேன் நான் நினைச்சேன் அப்படின்னு வந்து நெட் வந்துட்டு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ராபர்ட்டோட மூஞ்சி வந்துட்டு செவந்து போயிடுது. ஓ டேம் யூ, ஐ எம் டன் வித் யூ, திரும்ப வந்து விண்டர்ஃபெல்லிக்கே வந்துட்டு ஓடிடு, திரும்ப மட்டும் நான் உன்னை பார்த்தேன் உன்னோட தலையை வந்து சீவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் நெட்டு வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கிருந்து வந்து கிளம்புறாரு. அப்ப மேஸ்டர் பைசில் வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பிராவோஸ்ல வந்துட்டு ஃபேஸ்லெஸ் மென் அப்படின்ற ஒரு சொசைட்டி இருக்கு, அவங்கள வச்சு டினேரஸ் வந்துட்டு போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டுட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எது ஃபேஸ்லெஸ் மென்னா, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு தெரியுமா, அவங்களுக்கு கொடுக்குற காசுல பாதி காசு கொடுத்தா போதும், இந்த கூலி படைக்கு அவங்களே வந்துட்டு டினேரஸ் வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. இதுல வேற வந்து பிரின்சஸ்ன்னு சொன்னா இந்த ஃபேஸ்லெஸ் மென்லாம் வந்துட்டு எவ்வளவு காசு கேட்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டு வந்துட்டு டொம்முன்னு கதவை சாத்திட்டு வந்துட்டு வெளியில போறாரு. வெளியில வந்துட்டு ஒரு காவலன் இருக்கான், வந்து நெட்டை வந்து பாக்குறான், என்ன இருந்தாலும் வந்துட்டு வெளில போறாரு அப்படின்னு வந்து பாக்குறான். ஆனா அவனால வந்துட்டு கொஸ்டின்லாம் வந்துட்டு கேட்க முடியாதுல, அதனால வந்துட்டு அமைதியா வந்துட்டு நின்னுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெட் வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்துட்டு போறாரு. அவரோட இதயம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கணக்குது, ரொம்ப கவலையா இருக்கு. அவர் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவரோட ஸ்டீவர்டான வைன் பூலை வந்துட்டு கூப்பிடுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இனிமே வந்துட்டு நான் ஹேண்ட் கிடையாது, நம்ம வந்து திரும்ப வந்து விண்டர்ஃபெல்லுக்கு வந்து போறோம், எனக்கு ராபர்ட்டுக்கு வந்து சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு.
அதுக்கு அந்த வைன் பூலை வந்துட்டு ஓகே மயிலா, நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணிடுறேன், ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு 14 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைன் பூலை சொல்கிறான். இதை கேட்டுட்டு நெட்டு என்னது 14 நாளா, அட போயாங்க, நீ ஒரு நாளே இருக்க முடியாது, இதுல வேற கிங் என்னை போட்டு தள்ளுறதா வேற சத்தியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு முறைக்கிறாரு. ஆனா நெட்டுக்கு தெரியும் உண்மையிலே ராபர்ட் நெட்டை எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ ராபர்ட் கொஞ்சம் கோவமா இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பவும் போல கூல் டவுன் ஆயிடுவாரு அப்படின்றதும் நெட்டுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெட்டுக்கு ரேகா டர்கினோட நினைப்பு வந்துடுது. ரேகார் இறந்து போய் 15 வருஷம் ஆகியும் ராபர்ட்டுக்கு ரேகார் மேல இருக்க வெறுப்பு கொஞ்சம் கூட குறையல. அது மட்டும் இல்லாம கேட்லின் வேற டிரியனை அரெஸ்ட் பண்ணிட்டா. ராபர்ட்டுக்கு டிரியன் மேல எந்த பாசமும் கிடையாதான். இருந்தாலும் டிரியனை அரெஸ்ட் பண்ணது ராபர்ட்டோட மரியாதையை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால ராபர்ட் என்ன பண்ணுவான்னு வேற தெரியல. இதுல வேற குயினும் என்ன பண்ணுவான்னு தெரியல இதை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெட் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால நான் இப்ப போறதுதான் கரெக்ட். என்னோட பொண்ணுங்களை கூப்பிட்டு நான் முன்னாடி போறேன், கொஞ்சம் பேரை கூட்டிட்டு நீ மிச்சத்தெல்லாம் பேக் பண்ணிட்டு சேரு அப்படின்னு சொல்லிட்டு நெட் சொல்றாரு. இந்த கோட்டையில வேற ஃபுல்லா காதா இருக்கு, நான் போறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வயன் பூலை நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் மயிலாட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வயன் பூலை அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நெட் அங்க ஜன்னல் இருக்கு, அங்க போய் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு ராபர்ட் வேற ஆப்ஷன் கொடுக்கல கிளம்புறது தவிர, அதனால கிளம்பிதான் ஆகணும். ஆனா இதுவும் நல்லதான், நான் போயிட்டு என்னோட பசங்களை பார்ப்பேன். நான் முதல்ல விண்டர்ஃபெல்லை விட்டு வந்திருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்லின் கூட இன்னொரு குழந்தைய பெத்துப்பேனே ஜாலி. அதுக்கப்புறம் ஸ்னோ போய் என்ஜாய் பண்ணுவேன், அங்க மரத்துல போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட் யோசிச்சுட்டு இருக்காரு அந்த ஜன்னலை பார்த்து. எப்ப பார்த்தாலும் புருஷனுக்கு முன்னாடிக்கு குழந்தைன்னு இருக்காங்க இவங்க வேற. அதுக்கப்புறம் இப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கோபம் இருக்கு. அவர் இந்த கிங்ஸ் லேண்டிக்கு வந்த வேலை இன்னும் முழுசா முடியல. இப்படியே விட்டுட்டு போனா அந்த ராபர்ட்டை சுத்தி இருக்கவங்கள இந்த அரசாங்கத்தை பிச்சை எடுக்க வைக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லானிஸ்டர்ஸ்ட வாங்கின கடனால இந்த அரசாங்கமே லானிஸ்டர் கட்டுப்பாடுகளை போயிடும். அது மட்டும் இல்லாம ஜானார் எப்படி இறந்து போனாரு இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. சில குளூலாம் கிடைச்சிருக்குதான், இருந்தாலும் யார் கொன்னதுன்னு முழுசா கண்டுபிடிக்கலையே. மிருகத்தை பார்த்தோம், அது என்ன மிருகம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெட் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விண்டர்ஃபெல்லுக்கு இந்த தடவை கடல் வழியா போகலாம், கிங்ஸ் ரோடு வழியா போவேனா, அப்படியே போற வழியில டிராகன் ஸ்டோன்ல நிறுத்தி போயிட்டு ஸ்டானிஸ் பார்த்துட்டு போகலாம். அவருக்கு ஜானாரின் மனத்துல ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், அவர் போய் பார்த்தா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மேஸ்டர் பைசில் வச்சு நெட் ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாரு ஸ்டானிஸ்க்கு. ஆனா பதிலுக்கு ஸ்டானிஸ் எந்த லெட்டர் அனுப்பியிருக்க மாட்டாரு. அதனால அவரை பார்த்தா ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் சில சீக்ரெட் சீக்ரெட்டா இருக்கிறவங்க இன்னும் நல்லது, அது பரவுச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆபத்தா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கத்தியை பத்தி வேற யோசிச்சுட்டு இருக்காரு. எதுக்கு அந்த குட்டையை பிரானை கொல்லணும்னு நினைச்சிருக்கான். சத்தியமா பிரானுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அது வெளியில வரக்கூடாதான் அப்படி பண்ணிருக்காங்க. இது ஜானாரின் மரணத்தோட தொடர்பு இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் நெட் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெட் திரும்ப வயன் பூலையை கூப்பிட்டு சீக்கிரமா ஒரு ஃபாஸ்டா போற ஒரு கப்பலை கண்டுபிடி, அது பெருசா இருக்கோ சின்னமா இருக்கோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது, பத்திரமா போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெட் சொல்றாரு. அப்போது இன்னொருத்தான் இந்த மாதிரி உங்களை பார்க்க லார்ட் பெய்லிஷ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காவல் நெட்டுக்கிட்ட சொல்றாரு. நெட்டுக்கு பீட்டர் பார்க்க பிடிக்கலதான், இருந்தாலும் நெட்டுக்கு மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. அதனால வேற வழி இல்லாம சரி அவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நெட் சொல்றான். உடனே பீட்டர் உள்ள வரா, நல்லா ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நெட்டை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நெட்டு வேண்டா வெறுப்பா எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் உங்களோட டைம்லாம் நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு லேடி டண்டா கூட ஒரு டின்னர் இருக்கு, அவங்க அவங்களோட 2வது பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஒரு பண்ணியை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு பண்ணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் லூசத்தனமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நெட் இதெல்லாம் ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இருக்குதுலயே நான் ரொம்ப வெறுக்கிறது உங்க கூட இருக்கிறது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நெட் சொல்றாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் ஓ அப்படியா, அப்ப செர்சி கூட இருக்கீங்களா, வேரிஸ் கூட இருக்கீங்களா, ஏன் ராபர்ட் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி கடுப்பேத்திட்டு இருக்கான் நெட்டை. அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு பிறகு ராபர்ட் என்னமா சொன்னாரு, நீங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டீங்க, மரியாதையே இல்லாம நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கர் கேவலமா போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு நெட் எந்த பதிலும் சொல்லாம
லிட்டில் ஃபிங்கரையும் வந்துட்டு உட்கார சொல்லாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆனால் லிட்டில் ஃபிங்கர் போயிட்டு அவன் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து அவங்கள வந்துட்டு ஃபேஸ்லெஸ் மேன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். யார் வந்துட்டு அந்த பொண்ணை கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட அரசாங்கத்தில் வந்துட்டு ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் நெட் வந்துட்டு சி இப்படி இல்லாமல் வந்துட்டு ஒரு பதவி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு இந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப சீப்பு, இந்த ஃபேஸ்லெஸ் மேனை வந்து ஹையர் பண்ணுறதா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு இப்படி ரேண்டமாக யாராச்சும் வந்து ஹையர் பண்ணணும்னு வச்சுங்களேன், இதில் வந்துட்டு அந்த டார்கெட்டின் கேர்ள் வந்துட்டு பொழைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டொத்ராக்கெலாம் வந்து உஷாராயிருவாங்க. ஆனால் ஃபேஸ்லெஸ் மேனை மட்டும் வந்து ஹையர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பாடதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நெட்டு வந்துட்டு லிட்டில் ஃபிங்கரை பார்த்து முறைச்சிட்டு அந்த கவுன்சில் மீட்டிங்கில் வந்துட்டு அசிங்கமான பொண்ணு ஸ்டீல் கீஸ்லாம் வந்து பேசிட்டு இங்கே என்னென்ன அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா அவ்வளோ கேன பயலாவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு ஆமாம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் கேவலமாக. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த கொலையை நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு சிரிப்பு வரல, உங்களை நினைக்கும் போது தான் வந்துட்டு சிரிப்பாக வந்துட்டு வருது. நீங்கள் வந்து பாதாளத்தில் வந்துட்டு தொங்கிட்டு இருக்கீங்க, அந்த கயிறு வந்துட்டு அருந்து விழ போகுது, இப்போவே வந்துட்டு ஒரு நூல் வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்து சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு போதும் நான் பட்டதெல்லாம் வந்துட்டு போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எப்போ கிளம்புறீங்க திரும்ப விண்டர்ஃபெல்லுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு நெட்டு வந்துட்டு நான் எப்போ வேணா போவேன், சீக்கிரமே வந்துட்டு கிளம்ப போகிறேன், உனக்கு என்ன அதில் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அதில், இருந்தாலும் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருந்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து உங்களை வந்துட்டு அந்த பிராத்தலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். உங்களோட ஆள் ஜோரி வேற வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து அதை தேடிட்டு இருக்கான், அவன் இன்னும் வந்து கண்டுபிடிக்கல, நான் இதை பற்றி லேடி கேட்லின் கிட்ட கூட வந்துட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு சிரிக்கிறான். இதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த சாப்டரில் வந்துட்டு புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு சீரீஸில் வந்துட்டு இந்த ஹேண்டு பதைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் மாதிரி வந்துட்டு பாக்கெட்டில் வந்துட்டு ஒன்று சொருகிருப்பாங்க. ஆனால் புக்கில் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் பேட்ச் வந்து கையில் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த லிட்டில் ஃபிங்கரும் இந்த வேரிஸும் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே வந்துட்டு தெரில, 2 பேருக்கும் வந்துட்டு மாற்றி சப்போர்ட் பண்ணுறானுங்க. அந்த டொத்ராக்கிக்கும் சப்போர்ட் பண்ணுறானுங்க, இந்த ராபர்ட்டுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறானுங்க, சவுனியை விட வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு நடந்துக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.